கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிக்கிறோம். அங்கே பார்க்கிறோம், ஏசாவும் அவருடைய மனைவி ஈசாக்குக்கு அப்பா ரெபெக்காளுக்கு மனநோவாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்ன மனநோவா துக்கப்படுத்திக் கொண்டிருந்தாங்க, மனநோவாக இருந்தார்கள் அப்படின்னு வேதத்தில் பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு எத்தனை பெற்றோருக்கு முன்னாடி எத்தனை மருமகன் மகன் இதெல்லாம் பார்க்கணும். பெற்றோருக்கு விரதமாக மனநோவா இருந்த அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட சரித்திரமே இல்லை. ஈசா ஈசாக்குடைய மூத்த குமாரன். ஆனா தன் தாப்பனுக்கு பிரியமானதெல்லாம் வேட்டையாடி கொண்டு கொடுக்கிறவன். ஆனா மனநோவாக இருந்தார்கள். ஏசாவுடைய மனைவியும் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவாக இருந்தார்கள். அப்படின்னா அவங்கள வச்சு அந்த மூத்த மருமகளை வச்சு அவங்களுக்கு எப்போதும் மன வேதனையாக தான் இருந்திருக்கிறாங்க, துக்கமாக தான் இருந்திருக்கிறாங்க. காரணம் என்ன? ஏசா கானானியர் பெண்ணை கொண்டவன், கானானியர் பெண்ணை திருமணம் செய்து கொண்டவன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை எத்தனை மருமகள் மாமியாருக்கு மனநோவா இருக்கிறீங்க? சற்று ஆராய்ந்து பாருங்க தேவ பிள்ளைகளே. நீங்களும் ஒரு நாள் மாமியாராக வருவீங்க தேவ பிள்ளைகளே. அதனால ஒருவேளை இதுவரைக்கும் மனநோவாக இருந்தால் ஒப்பு கொடுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, உங்களுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதம் இல்லை. பாருங்க, ஏசா சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதா நமக்கு சொல்லவே படலை. ஏதோ அவன் சாப்பிட்டான் பிழைச்சான் அப்படிங்கிறது தான் இருந்ததை தவிர யாக்கோபை ஆசீர்வதி போல ஆசீர்வதிக்கவில்லை. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையை கிறிஸ்தவ அல்லாதவரை யாராக இருந்தாலும் சரி, தாயின் தகப்பனுக்கு மனநோவாக இருக்கிறாதங்க, தாய் தகப்பனுக்கு வேதனை உண்டாக்கும்படியாக இருக்காதங்க. அநேக மருமகள் பார்த்தீங்கன்னா சிலர் மாமியார கொடுமைப்படுத்துற காரியம் எப்படி இருக்கிறது தேவ பிள்ளைகளே. மனநோவு அடிச்சிருவாங்க. மன நொந்து அந்த தாயார் என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே கண்ணீர் விட்டுற காரியம். தேவப்பிள்ளை ஒருவேளை அப்படி இருப்பேனா அன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு ஏதோ உங்களுக்கு பணம் வந்தது போல இருக்கும், உங்க கையில் அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்டது போல இருக்கும். ஆனா நிரந்தரமான அந்த ஆசீர்வாதம் இல்லை. தேவ பிள்ளைகளே, அந்த ஏசாவும் அவனுடைய மனைவியும் ஈசாக்குக்கும் ரெபெக்கா மனநோவா இருந்தது போல இருக்காதுங்க. முடிஞ்ச அளவு தாய் தகப்பனோட அன்பா இருங்க, ஐக்கியமா இருங்க, மாமியாரோட ஐக்கியமா இருங்க. தேவப்பிள்ளை அவங்க துக்கப்படக்கூடாது. துக்கப்பட்டாச்சுன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, உங்களுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதம் இல்லை, உங்கள் தொழிலுக்கு ஆசீர்வாதம் இல்லை, உங்களுடைய வியாபாரங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. தேவப்பிள்ளை உங்களுடைய வேலைக்கு ஆசீர்வாதம் இல்லை, படிப்புக்கு ஆசீர்வாதம் இல்லை. தேவப்பிள்ளைகளே, உங்களுடைய ஆவிக்குற வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதம் இல்லை. எவ்வளவு முடிஞ்சு உங்களுடைய பெற்றோர்களை அருமையான தாய் தாப்பனுக்கு மனநோவாம இருந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக தேவன் அதுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு தருவார். தேவ பிள்ளைகளே, ஈசாக்கு அதை அவன் செய்தான். குணசாலியும் கூட வாசமாக இருந்து தன் தாய் தாப்படு பண்ணி காரியங்கள் எல்லாம் செய்தான். ஆனா இந்த ஏசாவும் அவன் மனைவியும் மனநோவாக இருந்தார்கள். நீங்க எத்தனை பேர் மனநோவாக இருக்கிறீங்க? குடும்பத்துல பெற்றோருக்கு, மாமியார் மக்களுக்கு, இப்படி இருக்கிற பகுதியில் எத்தனை பேருக்கும் வேலை செய்கிற இடங்களில், படிக்கிற இடங்களில் நீங்க மனநோவா இருக்கிறீங்களா? எப்படி அது ஆசீர்வாதமாகிறாரு. எல்லாரோடு நீங்க அன்பாக பேசி அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உதவிகளை நீங்க செய்யும் பொழுதுதான் தேவன் உங்களோடு கூட இருப்பார், உங்களுடைய காரியத்தை பார்க்க பண்ணுவா. அவர் நேற்றென்று மாறாத தேவன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீங்க யாருக்கும் பெற்றோருக்கும் மாமியார் மருமகளுக்கு நிமித்த மனநோவா இருக்காத பிள்ளைகளே. அங்கே ரெபெக்காளுக்கும் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவாக இருந்தார்கள். ஏசாவும் மனைவி பிள்ளைகளே, அவன் சுதந்திரத்துக்குள்ள ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் தடையாப்பட்டிருக்கு. காரணம் இதுதான். யார் யாரெல்லாம் மனநோவை அடிச்சீர்களோ தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நான் இன்னார் மனநோவா அடிச்சேன், என் மாமியார, என் பெற்றோர்களை, என்னை உடம்புல மனநோவா படுத்தினேன், அதனால ஆண்டவரே என்னை மன்னி என்று சொல்லி கேளுங்க. நீங்க கேட்கும் பொழுது தேவன் இறங்குவார். ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரையும் சோத்துறோம். அப்பா, நம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வல்லமை இறங்கட்டும். யார் யாரெல்லாம் பெற்றோருக்கு விரதமா, மாமியாருக்கு விரதமா, குடும்பத்தில் அநேருக்கு மனநோவா இருந்தார்களோ இன்னைக்கு அவர்களை தொடுபடியாக, அவர்களை விடுதலையாக்க முடியாது, ரட்சிக்கும்படியாக
மனம் நொந்து அவர்கள் மன கசத்தை அளப்படுது அவர்கள் மேல் இறங்கும்படியாக செபிக்கிறேன்ப்பா. அதுவரே அவங்களுடைய சரீரத்தை மாற்றுகிறார்கள். அதுவரே சோத்திரம். ஏசாவும் மனைவி மனோலோபாக இருந்தார்கள். ஆனால் உங்களிடத்தில் ஆசீர்வாதத்தை பெறவில்லையப்பா. அதுவரே இன்னைக்கு அதனால ஆசீர்வாதத்தை தடைப்பட்டிருக்கிற எத்தனையோ பேர் இன்னைக்கு அவர்கள் மேல் உடைய வல்லமை கடந்து வரக்கூடிய சொல்லிக்கிறோம். வழியானத்தை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தலையே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்க, யாராருக்கெல்லாம் மனநோவாக இருந்தீர்களோ இன்னைக்கு தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை மன்னித்து விடுதலாக்கி மறுபடியும் தெய்வன் உங்களை நிலைநிறுத்துவாராக. ஆமென்.